ஒரு ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக வந்து இப்போ இந்த லுக் கொடுத்தா அவங்க எப்படி அந்த சேஞ்ச் ஓவர் பண்ணுவாங்க? நீங்கள் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்கின் டோனும் இருக்கும், எல்லா கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் லுக் இருக்கும். கலராக இருப்பாங்க, கொஞ்சம் டார்க் ஸ்கின்னாக இருப்பாங்க, கொஞ்சம் ஆயிலியாக இருப்பாங்க. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வெரைட்டி ஆஃப் மேக்கப்ஸ் அந்த மாதிரி பண்ணணுமா? இல்லை, இது எப்படி வந்துன்னா மேக்கப் இஸ் அன் ஆர்ட். உண்மையாகவே அது வந்து இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் வந்து நான் நிறைய டைப் ஆஃப் ஸ்கின்னு, நிறைய டைப் ஆஃப் கல்ச்சரு, அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் நான் பார்த்துருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் படித்தது என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ்னால், ஸ்கின் நல்லா இருந்தால் மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக வருது. ஸோ ஆல்வேஸ் வந்து ஸ்கின் மெயின்டெனன்ஸ் தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அது இப்போ சில பேர் நம்ம இப்போ ஸ்பாட்டில் வந்து மேக்கப் வந்துட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறப்ப நம்ம அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்கின்னை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சில ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அது மாய்ஸ்சர் கண்டென்ட் கொண்டாடுறோம், சிலது ஆயிலியாக இருந்தால் மேட் கண்டென்ட் கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் தான் வந்து மேக்கப்பே வந்து ஃபவுண்டேஷன் பேஸ் அதெல்லாமே வந்து நம்ம போட ஆரம்பிக்கிறோம். அண்ட் வந்து எப்படின்னா, இப்போ என்னோட இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஷனில் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் வரும், தட் இஸ் பாடி ஆர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டைல், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், டெலிவிஷனோடது, இது மாதிரி வெரைட்டியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு தகுந்தாப்புல என்ன மூட் இருக்குது, என்ன பர்பஸ்க்கு நம்ம பண்ணுறோமோ அது தகுந்தாப்புல தான் நான் வந்து மேக்கப் போட வேண்டியதாக இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா, சில ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் உள்ள என்ன சொல்கிற பிக்மெண்ட் அண்ட் கலர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ வந்து அதில் வந்து போட சொல்லுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல மேக்கப், ட்ரமாட்டிக் லுக், ஃபேஷன் ஹை ஃபேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரமாட்டிக் லுக்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ப்ரைடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் நேச்சுரல் லுக்காக இருக்கும். டெலிவிஷன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து அப்படியே நேரில் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரியல் லைஃப் கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம். ஸோ அந்த கான்செப்ட் பற்றி நான் சொன்ன மாதிரி ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்புல மேக்கப் போடும். இந்த நாலேஜ் எல்லாமே வந்து எனக்கு உடனே வரல, இவ்வளோ வருஷம் வந்து ஒரு இதில் ட்ராவல் பண்ணனால அந்த நாலேஜ் அப்படியே